ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சன்ஸ் டைம். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஸ்வீட் போலி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் ஒன்று ஒன்றா பார்த்துடலாம். கடலைப்பருப்பு ஒரு அரை கப் எடுத்திருக்கேன். இது கூடயே ஒரே ஒரு கைப்பிடி துவரம்பருப்பு போட்டுருக்கோங்க, ஒரு நல்ல வாசனைக்காக. வெல்லம் ஒரு அரை கப், மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, 3 ஏலக்காய், நெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். மைதா வந்து 1 கப் மைதா எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். நான் இப்போ வந்து குக்கரில் நல்லா பருப்பு அலசிட்டு இப்போ வந்து இதில் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி ஒரு 4 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். இப்போ வந்து பருப்பு போட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கலாம். இது இருக்கட்டும். நெக்ஸ்ட் வந்து நான் கடாயில் 1 கப் மைதா போட்டு கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் சேர்த்துக்க போகிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க கலருக்காக. உங்கள்கிட்ட ஃபுட் கலர் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா வந்து எல்லாம் கலந்து விட்ட மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இப்போ வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இது கூட பிசைஞ்சு எடுத்துக்க போகிறேன். கொஞ்சம் சப்பாத்தி மாவு பதம் இல்லாமல் கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கட்டும். இந்த மாதிரி இருக்கட்டும். தண்ணியாகவே ஓரளவு கலந்து விட்டுட்டு இப்போ வந்து நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா வந்து பிசைஞ்சிக்க போகிறேன். எண்ணெயோடு நல்லா கலந்து வரட்டும் மாவு. இது வந்து ஒரு 5 நிமிஷம் இல்லை ஒரு 10 நிமிஷம் ஊறட்டுங்க. நான் ஓரமாக வச்சுக்கிறேன். இப்போ பருப்பு ரெடி ஆகிடுச்சு. பருப்பு வெந்து வந்த கையோட நான் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிட்டேன். இப்போ வந்து 3 ஏலக்காய் போட்டுக்கலாம். கூடயே நான் அரை கப் வெல்லம் சொன்னால கொஞ்சம் நிறுத்திக்கோங்க. இந்த ஸ்வீட்டே கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு தேவைக்கேற்ப ஸ்வீட் போட்டுக்கோங்க. இப்போ வந்து பூர்ணம் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நான் வாழை இலையில் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு மைதா எடுத்து வச்சு அதை வந்து தட்டிக்க போகிறேன். இப்போ வந்து போலி தட்டிடலாம். இப்போ மைதா எடுத்து நல்லா படர்ந்து விட்டுக்கோங்க. அது படர்ந்து விட்டுட்டு பூர்ணத்தை எடுத்து நல்லா ரவுண்டாக பண்ணிவிட்டு பூர்ணத்தையும் மேலே வச்சு அதையும் தட்டி விட்டுருங்க. தட்டி விட்டுட்டு அப்புறமா மூடி விடுங்க. அப்போ தான் வந்து பூர்ணம்லாம் கரெக்டாக ஸ்ப்ரெட் ஆகி வரும். ஸோ அதனால் இந்த மாதிரி பண்ணிவிட்டு திரும்பி எண்ணெய் விட்டு தட்டி எடுத்துக்கோங்க. நார்மல் சைஸுக்கு தட்டி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நான் தவா சூடு வச்சுருந்தேன். தவா சூடாயிடுச்சு. இப்போ வந்து இதில் நான் வந்து போலி போட்டு எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி கரெக்டாக இருக்குது பாருங்கள். எல்லா சைடும் பூர்ணம் படர்ந்தது இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ வந்து நான் ரெண்டு பக்கமும் எண்ணெய் விட்டு நல்லா சுட்டு எடுத்துக்க போகிறேன். ஓரளவுக்கு ப்ரௌனாலாம் போடும். ஒரு 2 நிமிஷத்தில் உங்களுக்கு ரெடி ஆயிரும். கொஞ்சம் 2 பக்கமும் நல்லா எண்ணெய் விட்டு 2 பக்கமும் ஓரளவுக்கு ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போலி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டோ லைக்கும் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வீடியோஸ் எங்கள் சேனலில் பார்க்க கிச்சன்ஸ் டைம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.